இங்க பாரு, இன்னொரு உயிரை சுமந்துக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் பட்னி இருக்க கூடாதுக்கா. நான் பாலாவது எடுத்துட்டு வரேன். என்ன, நீ மேல உட்காரு, மேல உட்காருக்கா. காஞ்சிபுரத்துல எங்க அண்ணன், சென்னையில இன்னொருத்தன், 2 பேரு கூட மாறி மாறி குடும்பம் நடத்துறேன். அப்படிதானே? அது ஏன் குழந்தை இல்ல, அது எவன் குழந்தையோ. கோமால நான் செத்துட்டேன்னா அப்படியே உன் கள்ள புருஷனோட செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணியா? நாம எப்போ நீ பார்த்தோம், எப்போ சொன்னீங்க? கண்டவன் கண்டதையும் சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு நீ அழுதுகிட்டு இருப்பியா? சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மாதம் என்ன பெரிய கடவுளா? அவன் சொல்றதெல்லாம் அப்படியே உண்மையாயிடுமா? இதெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பொய்ன்னு தெரியும். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. அக்கா, 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 கதவு தரேன்னு சொல்றேன்ல. கதவு திறக்க போறியா? என்னாச்சு? கதவு திறன்னு சொல்றேன்ல, கதவு திற. அண்ணே, கதவு திற. அண்ணே, நான் திவ்யா வந்திருக்கேன் அண்ணே. அண்ணே, கதவு திற, கதவு திறன்னு சொல்றேன்ல. அண்ணே, அண்ணே, ஒரு நிமிஷம் கதவு திறங்க அண்ணே. நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? கதவு திற. அண்ணே, அக்கா, அவன் புடிச்ச வந்துருவாருக்கா. அவரை கொண்டு வரது என் பொறுப்புக்கா. கதவு திற. என்னாச்சு சங்கர்? கதவு திறன்னு சொல்றேன்ல. அண்ணே, நான் திவ்யா வந்திருக்கேன் அண்ணே. அண்ணே, அண்ணே, ஒரு நிமிஷம் கதவு திறங்க அண்ணே. கதவு திற. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணே. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. கதவு திற. இல்ல, எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. நான் சாக போறேன். அக்கா, அண்ணே, 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 இவரு நான் சொல்றத கேளு. தமான எந்த முடிவு எடுக்காத. அண்ணே, அவசரப்படாதீங்க அண்ணே. அண்ணே, அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணே. அண்ணே, அண்ணே, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க அண்ணே. நான் சொல்றது கேளுங்க அண்ணே. உங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்கு அண்ணே. இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஐயோ, என்னால தானே இப்படி ஆச்சு அண்ணே. அக்கா, அக்கா, சொல்றத கேளுங்க. அவசரப்படாதீங்க அண்ணே. சொல்றத கேளு. அவனுக்கு முடிவு எடுக்காதீங்க. இல்லடா, இனிமே நான் வாழ விரும்பல. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க அக்கா. நான் சாக போறேன். எனக்கு வாழ பிடிக்கல. அக்கா, வேலைக்கா, நான் சொல்றத கேளுங்க. அக்கா, வேலைக்கா, ப்ளீஸ்க்கா. நான் உயிரோட இருக்குது உனக்கு அக்கா. அக்கா, சொல்றத கேளுங்க ப்ளீஸ்க்கா. அக்கா,
அண்ணி நான் சொல்றது கேளுங்க அண்ணி. அவசரப்படாதீங்க அண்ணி. அண்ணி அண்ணி கதவு திறங்க அண்ணி. அண்ணி அண்ணி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? மெதுவா மெதுவா பாத்து மெதுவா கீழே பொறுமையா இருங்க. எதுக்கு காப்பாத்துனீங்க? நான் செத்துட்டேன், எல்லாருக்கும் நிம்மதியா இருந்திருக்கும்ல. அறிவு இருக்கு அவனுக்கு. வயித்துல ஒரு குழந்தை வளருது, மறந்து விட்டியாடி? ஐயோ நான் சொன்னது போய் தான். அதுக்காக இப்படியே பண்ணிப்பீங்க? அடிச்சு நான் கொன்னுடுவேன். 4 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்கிட்டு நான் சோத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கிறேன் நீ. ஐயோ அடி பாவி, என் கற்புக்கு ஒரு கலங்கோன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு பொய் சொல்லிட்டியேடி பாவி. திரும்பி வந்து என்ன பாக்குறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எதுக்கு இங்க வந்து போடி? ஐயோ அண்ணி, சுமன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி போய் சொன்னேன். சுபான் ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான். கடத்தின வந்தா ராஜா காலையும் கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். அவன் ஏன் இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. ஆனா அடிக்கடி எனக்கு போன் பண்ணி அவன் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லணும் செய்யணும்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன மாதிரி செய்யலனா 2 பேரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். என்னடி என்னடி சொல்ற? யார் இதெல்லாம் பண்றா? என்னடா சொல்ற? நீ அந்த பயத்துல தான் அவ சொன்னத நான் சொன்னேன். நினைச்சேன் சுப்பு மாமா அப்படிலாம் பேச மாட்டாரே, எங்க பிசிறு தட்டுதுன்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையாயி போச்சு. சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 பேரோட உயிர் ஆபத்துல இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒரு போன் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த நம்பர் இருக்கா? எடு அந்த நம்பர் எடு. இல்ல நம்பர் வரல, பிரைவேட் நம்பர்னு தான் வந்துச்சு. ஓஹோ, அப்போ இந்த காரியத்தெல்லாம் பண்ணது வேற ஒரு ஆளா? கண்டுபிடிக்கிறேன். என்ன அண்ணி நீங்க வயித்துல குழந்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஏ கவிதா, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? இருக்கடி, இதுக்கு நீதான் காரணம்னு கன்ஃபார்ம் ஆச்சு. என் கையில தாண்டி உனக்கு சாவு. வணக்கம்மா. யாருப்பா நீ? என்ன விஷயம்? மா என்ன தெரியலையா? நான் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. தெரியலையப்பா. மா உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்காரு சுப்பு, அவரோட தம்பிதாம்மா நான். ஓ, என்னப்பா விஷயம்? இல்ல அண்ணனை தேடி வந்தேன். அண்ணன் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையப்பா. அப்புறமா அது வந்து இந்த வீட்டுல அண்ணனோட யார் யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க? யாரோ 2-3 பேச்சுலர்ஸ் பசங்க தங்கியிருந்தாங்கப்பா. எல்லாம் வடநாட்டு பசங்க. அவங்க கூட இப்ப லீவ்ல ஊருக்கு போயிருக்காங்கப்பா. மாம், சுப்பு அண்ணனோட சரசனி யாராவது ஒரு பொம்பளை? அப்படி யாரும் நான் கேள்விப்படலையப்பா. சுப்பு பேச்சுலர் கூட தான் தங்கியிருக்காருப்பா. என்ன சரோஜமா இது? நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாருப்பா நீ? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? சுப்பு மாமாவும் எங்க அக்காவையும் நான் தானே கொடுத்துட கொண்டாந்து வச்சேன். உங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தனே. இங்க நான் அடிக்கடி வந்துட்டு போனேன். என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க? என்னப்பா உளர்ற? யாரு நீ?
யார சரசுன்னு சொல்ற? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சரசக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏமா எப்படி போய் சொல்றீங்க? என்னப்பா இப்படி வளர? நீ யாரு? சரசு யாரு? எனக்கு யாரையும் அப்படி தெரியாது. சரசுனா உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? ஏன்பா என் வீட்டுக்கே வந்து என்னையே போய் சொல்றேன்னு சொல்ற? மரியாதை கெட்டு போயிடும். நான் தான் சுப்பு 2-3 பேச்சர் கூட தங்கியிருக்காருன்னு சொல்றல்ல. நீ அவங்கள தனி கொடுத்துற வச்சியா? அட்வான்ஸ் கொடுத்தியா? அக்ரிமெண்ட்டை காட்டு. என்னடா முழிக்கிற? கேக்குறாங்கல்ல, அக்ரிமெண்ட் காட்டு. அது நாங்க வாய் வார்த்தையில தான் பேசிக்கிட்டோம். அக்ரிமெண்ட்லாம் போடணும்னு எனக்கு தோணல. அந்த தைரியத்துல தான் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருப்ப? நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். சுப்பண்ணனோட தங்கி இருக்கேன். அவரோட பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச உன் கூட காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கேன்னா ஏன் தெரியுமா? எதிரிக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற மனசு மாதவனுக்கு இருக்குன்றது உனக்கு தெரியணும். இப்பதான் உன் சாயம் வெளுத்து போச்சுல்ல. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருங்க, சரசுக்காவுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்களேன். உண்மையில அவங்கிட்ட சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இப்போ சரசு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா. இப்போ நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். சரி, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்க சொன்னதெல்லாம் சொல்லுங்க. வாங்க. டே, அவங்க ஏன்டா மிரட்டுற? என்னப்பா என் புருஷன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஆளாளுக்கு இப்படி மாத்தி மாத்தி மிரட்டுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? இந்த வீட்டுல சுப்பு மட்டும்தான் இருந்தாப்ல. கூட 2 பேச்சுலர் பசங்க தங்கி இருந்தாங்க. நான் ஹவுஸ் ஓனரு. என் வீட்டுல யார் யார் தங்கி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா? போங்கப்பா இங்க இருந்து. ஏன் போய் சொல்றீங்க? இங்க பாருங்க, அக்காவை போன் பண்ணி தர, ஒரு வார்த்தை பேசுங்க. ஏய், போய் சொல்றாங்கடா. அதான் அந்த அம்மா நீ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுல. செருப்பால அடிக்காத குறையா முகத்துல அடிச்சிட்டு போயிடுச்சுல. இன்னும் அவமானப்படுறதுக்கு உன் உடம்பு தாங்கலாம், ஆனா என்னாலாம் தாங்க முடியாதுப்பா. ஆமா, அப்புறம் என்ன சொன்ன? எங்க அண்ணன் கிட்ட நான் போன்லயே பேசலன்னு நீ சாதிச்ச. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூட நான் போன்ல பேசினதுக்கு அப்புறம் நீ உங்க அக்காலும் வாயை மூடிக்கிட்டீங்க. இப்போ இந்த அம்மாவும் நீ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. டேய், இதுல இருந்து என்ன தெரியுது? சுப்போட உங்க அக்கா தங்கல தனி கொடுத்தன நடத்தல. உங்க அக்காவோட சாயம் வெளுத்து போச்சு. அவ வயித்துல வளருது எங்க அண்ணனோட குழந்தை இல்லடா, வேற எவனோ ஒருத்தனோட குழந்தை. என்னடா சொன்ன? டேய் 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 டேய், விர்றா செத்தா போடா. சும்மா சட்டே போடு. ஏன் வயசுக்கு பேசிட்டு இருக்க? போடா பொழப்ப பாரு, போடா. சார் வணக்கம். வாங்க. இதுல சொல்லுங்க சார். அக்யூஸ்ட் லிஸ்ட்லாம் இருக்கு. சரிங்க சார். கோர்ட்டுக்கு போன ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறக்க முடியுமா? உட்காருங்க. பரவாயில்ல. எஸ்ஐ கவிதா மேடத்தை பார்க்கணும். இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, நான் அவங்க கிட்ட தான் பேசணும். ஸ்டேஷன் இன்சார்ஜ் நான் தான் சார். என்கிட்ட சொல்லுங்க. இல்லை, அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாளாக பழக்கம் இருக்கு. அடிக்கடி பேசிப்போம். இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான். சார், என்கிட்ட சொல்லுங்க சார். நான் வேணா கன்வே பண்றேன். பர்சனல் மேட்ரு சார். ஏன் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட பேசுங்க சார். ஃபோன் அடிக்குது, முதல்ல அதை எடுத்து பேசுங்க. சார். ஆமா சார். சொல்லுங்க சார். சார் அவரு சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். சார், சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கீங்க. போ வச்சிடுறீங்களே, என்ன பண்ணுறது? என்ன விஷயம் சொல்லுங்க சார். நான் தான் சொன்னேனே, கவிதா மேடத்துக்கிட்ட பேசணுன்னு. எங்கே போயிருக்காங்க அவங்க? சார், ஒரு கேஸ் விஷயமா ஆந்திரா பார்டர் வரையும் போயிருக்காங்க. வந்துருவாங்க சார்.
எப்போ வருவாங்க? நாளைக்கு வரலாம், இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் சொன்னனே சார், ஒரு பெரிய ஆளை பிடிக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு போயிருக்காங்க. அதனால எல்லாரும் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று அவங்கள கான்டாக்ட் பண்ணால் தான் உண்டு. அப்புறம் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சால்வ் பண்ணுறேன். உங்களை நம்பலாமா சார்? பெரிய அதிகாரியவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன்னா என்னன்னு சொல்லுங்க சார். சரி, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு உடனே பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் வரேன். ஓகே சார். ஏய், யாரா நீங்க? ஐயோ 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 ஐயோ, யாரா நீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னடா? ஏய். கத்துன மண்டைய பொளந்துருவேன். யாரா நீங்க? எதுக்குடா வந்தீங்க? ஏய், உன் வீட்டுல சுப்பன் ஒருத்த கூடி இருந்தானா? சொல்ல போறியா இல்லையா? ஆமா ஆமா, அவன் மட்டும்தான் இருந்தானா இல்ல வேற யாராவது கூட இருந்தாங்களா? அவன் மட்டும்தான். அவன் கூட 2 வடநாட்டு பசங்க இருந்தாங்க. என்னது வடநாட்டு பசங்களா? ஒண்ணு ஐயோ ஐயோ ஐயப்பா, தூக்கிப்படாதப்பா. உடைக்காதப்பா, நிறுத்துப்பா நிறுத்துப்பா, நான் சொல்லிடுறேன்ப்பா. இந்த வீட்ல அந்த சுப்பு கூட 2 வடநாட்டு பசங்க இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மிரட்டினாப்பா. அவனும் இதே மாதிரிதான் இங்க வந்து எல்லா பொருளையும் உடைச்சிட்டான்ப்பா. இப்ப நீங்களும் வந்து உடைக்கிறீங்களேப்பா. அப்படி சொன்னாலும் உடைக்கிறீங்க, இப்படி சொன்னாலும் உடைக்கிறீங்களேப்பா. நான் இந்த வீட்டுக்கு ஓனரே இல்லப்பா, என்ன விட்டுருங்கப்பா. அப்ப அங்க யார் தான் இருக்கா? சுப்புவும் அவனோட சம்சாரம் சரசு, அவங்க 2 பேரும் தான் தங்கி இருந்தாங்கப்பா. இதுதான்ப்பா உண்மை. அப்புறம் ஏன் போய் சொன்ன? அதான் சொன்னனே, உங்களை மாதிரியே ஒரு ஆளு வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்கப்பா. இன்னொரு தடவை பேச்சு மாறக்கூடாது. இப்ப சொன்ன இந்த உண்மைய இனிமே எப்பவும் சொல்லணும். இல்லன்னா மறுபடியும் வருவோம். இனிமேல பாத்திரம் பண்டா காய்கறி எதுவுமே வாங்கி வைக்க மாட்டேன். அத ஒண்ணும் பண்ண மாட்டோம், உன்னை கொன்னுடுவோம். ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. திருப்பதியா? சொல்லுங்க திருப்பதி. சார், நீங்க நினைச்சது சரிதான் சார். அந்த அம்மாவை யாரும் நம்மள மாதிரி வந்து மிரட்டியிருக்காங்க சார். அதனால தான் அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு. மற்றபடி இதுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களை மீறி அந்த ஏரியாவில் யார் பண்ணியிருப்பா? யோசிக்க முடியுதா? எங்களை மீறி இந்த ஏரியாவில் யாரும் இல்லையே சார். ஒருவேளை அந்த லோக்கல் ரவுடி அப்படி இப்படின்னு யாராவது இருப்பாங்களா? சார், பெரிய தலைங்களே நாங்கள் தான். சின்ன சின்ன வாண்டுங்க தான் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, அந்த சின்ன சின்ன கோஸ்டிங்களை நம்ம மீட் பண்ண முடியுமா? பார்க்கலாம் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நம்ம எப்போதும் ஒரு மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. வரேன் சார், பார்த்துடலாம்.